வணக்கம், வெல்கம் டு ஃபேமிலி கார்னர். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி பச்சை புளி ரசம் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி. திடீர்னு கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா டக்குன்னு ரசம் பண்ணணுன்னா இந்த ரெசிபி தான் ஐடியல் சாய்ஸ். கொங்கு சைடில் நான்வெஜ் விருந்து அப்படின்னா கண்டிப்பாக பச்சை புளி ரசம் மெனுவில் இருக்கும். சின்ன எலுமிச்சை அளவுக்கு புளி எடுத்துக்கிட்டு அதை நம்ம நல்லா தண்ணியில் கரைச்சி எடுத்துக்கிறோம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் கடுகு நல்லா பொரிஞ்சதும் தேவைக்கேற்ப வரமிளகாய், 1/2 கப் சின்ன வெங்காயம், சிறிதளவு கருவேப்பிலை, இது எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் அது நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளி தண்ணி கூட சேர்த்து கலந்துடுறோம். இது கூடவே தேவைக்கேற்ப உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. மிக மிக சுவையான எளிதான பச்சை புளி ரசம் தயாராயிருச்சு. இது எங்கள் அம்மாவோட ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஃபேமிலி கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.